எல்லா புகழும் இறைவனுக்கே. கூலி லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியே வந்த படம். படத்தில் வந்து நம்ம ரஜினிகாந்த், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய வசூல் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டிக்கெட் புக்கிங்கை வச்சு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த படம் முதல் நாளில் கலெக்ஷன் ஆகியிருக்குது. ஸோ வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு இந்த படம் முதல் தேதியில், அதாவது முதல் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4வது நாளுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. நேற்று வரைக்கும் 4 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 4 நாள் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு கிட்ட நெருங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. 400 கோடியை தாண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாசிபிள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த படத்துக்காக வந்துட்டு ஒரு சில ஹேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு சில ஹேட்டர்ஸ்னு சொல்கிறத விட விஜயோடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டே பரப்புனாங்க. இந்த படத்துக்கு நான் போனேன், தூங்கிட்டேன். முதல்ல 10 நிமிஷம் தூங்கினேன், அப்புறம் 15 நிமிஷம் தூங்கினேன், அதுக்கப்புறம் நான் வந்து இடைவேளைக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்கினேங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்களாம் நிரந்தரமாக எப்போ தூங்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா படம் வந்து நல்லா அட்டகாசமான படம், அருமையான படம். உண்மையிலேயே திரைக்கதையில் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தார் லோகேஷ். நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புது டிஜிட் கண்டிப்பாக வைப்பார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எந்த மாற்றமும் கிடையாது. பெரிய அளவில் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. நீங்கள் என்ன படம் பார்க்கல அப்படின்னா போய் ஃபேமிலியோடு போயிட்டு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இது ஒரு வயலன்ஸ் அதிகமாக உள்ள ஒரு 18 கண்டென்ட்டு மூவி தான். சர்டிஃபிகேட் படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிள்ளைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் படம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் பார்க்கலாம். போய் பாருங்கள். நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் படம் நல்லாயிருக்கு. காக்கா சொன்ன மாதிரி இந்த படம் தான் தூங்குற மாதிரி இருக்குது, படுக்கிற மாதிரி இருக்குது. சில இடங்களில் லாக் இருக்க தான் செய்யுது. அது ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி சில குறைகள் இந்த படத்தில் இருக்குது தான். லாஜிக்கான சில குறைகள் இருக்குது. பட் என்டர்டெயின்மெண்ட் வைஸாக எனக்கு எதுவுமே தேவையில்லை, படம் வந்து 2.5 மணி நேரம் நல்லா போனால் போதும்னு நினைக்கிறவங்களே இந்த படம் உண்மையிலே ஒரு அல்டிமேட். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்ல வந்த தகவல், இன்றைக்கி 4வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வர 22ஆம் தேதி விஜயகாந்தோடைய நடிப்பில் வெளியாகி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் 100வது படம் கேப்டன் பிரபாகரன். ஆசியா இப்ராஹிம் ராவத் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். விஜயகாந்தோட ஷேர் பண்ணி செல்வமணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இளையராஜா இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ எல்லோரும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இறைவன் நாடினா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.